மக்கள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம். இன்றைய ஆன்மீகம் அறிவோம் நிகழ்ச்சியில் பிரதானமாக ஆலயங்கள் சார்ந்த விஷயங்களும் நிறைய பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நம்ம வீடுன்னு சொல்லக்கூடிய கோயிலில் அந்த தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்களை நெருங்கி கொண்டு இருக்கிறோம். இது ஒரு சுவரஸ்யம். இந்த சுவரஸ்யத்தில் இன்னும் சற்று கூடுதலான ஒரு சுவரஸ்யம் என்ன சார்? இந்த அறிவியல் சார்ந்த ஆன்மீக சார்ந்த விஷயத்தில் வீட்டிலே கோயில்னு சொல்கிறீங்க, அதில் 3 விதமான நன்மைகள் இருக்குது. முதலாவதாக காலதாமத திருமணம் ஆண்களுக்கும், சில கன்னியர்களே சில விஷயங்கள் வேணான்னு சொல்லி அவாய்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதனால் திருமண தடையும், சில பேர்த்துக்கு ஜாதக ரீதியாக திருமணம் தடைப்பட்டு இருக்கிறது நிவர்த்தி பண்ணுறதுக்கும், வீட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய தொற்று நோய் கிருமிகள் பரவாமல் இருக்கிறதுக்கும், அதே நேரம் தெய்வம் குடிகொண்டு நம்மளை வழி நடத்தக்கூடிய அற்புதமான நிகழ்வை தான் நம்ம மக்கள் டிவி வழியாக பார்க்க இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு நிகழ்வுல சாண பிள்ளையார் அப்படின்னு பேர். பொதுவாக நம்ம மஞ்சள் பிள்ளையாரை பற்றி நிறையா நம்ம நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருக்கிறேன். சாண பிள்ளையார் அப்படின்னு எடுத்துக்கிறப்போ இப்போலாம் நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறோம், இவர் சாணத்தை பற்றி பேசுகிறாரேன்னு நினைக்கிறான். உலகம் ஒரு உருளுகோலானது, அதாவது உருளை வடிவானதுன்னு சொல்லுவாங்க. இப்போலாம் பார்த்தா நாட்டு மாட்டு பால், அதே போல் சர்க்கரை போட்ட டீ, இந்த மாதிரி வரும்பொழுது வீட்டுக்கே பசுமாடு எல்லா ஊர்லேயும் எல்லா ஏரியாலையும் கிடைக்கிது. அப்போது கண்டிப்பாக அந்த இடத்துல பசுமாடு இருக்குது. நம்ம போய் எடுக்க முடியாதுனா கூட அந்த மாடு பால் ஊற்றுறவங்ககிட்ட சொல்லி இந்த சாண பிள்ளையாரை எடுத்துக்கலாம். இதில் என்னென்ன நன்மைகள் அப்படின்னா, முன்னோர்கள் ஒரு வழி சொல்லியிருக்கிறாங்க. தெய்வத்தை மழை வரணும்னா வானத்தை பாரு, தெய்வம் வேணும்னா சாணத்தை பாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த சாணத்தில் பிள்ளையாருன்னு நினச்சி வச்சோம்னா ஒரு விதமாக வாசம் வராது, அது தெய்வமாகவே பாவிக்கப்படுகிறது. ரெண்டாவது அரிக்காது, அதாவது பூச்சி பட்டைகள் அரிக்காது. இது இன்றளவும் நடக்கக்கூடிய நிகழ்வு, நம்ம முன்னோர்கள் மட்டுமே பார்த்துருப்பாங்க. இப்போது இந்த காலத்தில் இந்த சாண பிள்ளையாரை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், இதற்கு முன்னாடி உங்களுக்கு நினைவு கூறுறேன், இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொன்னதுக்கும் இதற்கும் தொடர்பு உண்டு. பெரும்பாலும் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா அடுப்பங்கரைன்னு சொல்லக்கூடிய அந்த அடுப்படியில் அந்த காலத்துலலாம் சாணம் போட்டு முழுவாங்க. ஏன் தெரியுமா? நம்ம சமைக்கிற சாப்பாட்டில் கண்ணுக்கு தெரியாத கிருமிகளாகி ஃபுட் பாய்சன் ஆகிடக்கூடாது, அடுப்பு மட்டும் சுத்தமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதற்கப்புறம் அது கேஸ் அடுப்பு வந்துருச்சு, அப்புறம் மின்சார அடுப்புலாம் வந்துருச்சு. ஆனாலும் கூட இன்றைக்கும் இந்த மார்கழி மாதத்தில் கூட தை மாதத்தில் கூட அந்த அடுப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ஓரத்தில் கொஞ்சம் புஷ்பமும் இந்த சாண பிள்ளையாரும் வைப்பாங்க. அதே மாதிரி மார்கழி மாதத்தில் பார்த்திங்கன்னா வீட்டு வாசலில் கோலத்தில் சாணத்தை பிள்ளையார் மாதிரி ஒரு கூம்பு வடிவாக வச்சு அதில் ஒரு பூசணி பூ வைக்கிறத நம்ம பார்த்துருப்போம். அப்போது இந்த பனியினால் ஏற்படக்கூடிய கிருமிகளை வீட்டு வாசலுக்குள் நுழைய விடாமல் பண்ணுவது இந்த சாணம் இல்லையா? அதே போல் வீட்டுக்குள்ளே அடுப்படியில் சமைக்கிற சமையலை ஃபுட் பாய்சன் ஆகாமல் தடுக்கிறது சாணம். இப்போது சமீப காலமாக விஞ்ஞானங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்குதுன்னா, சிறந்த கிருமி நாசினி சாணம்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி கூட ஒரு அடுக்குமாடி குடியிருப்புலையோ அல்லது கீழ் வீட்டில் குடியிருக்கிறவங்களோ முன்னாடி போர்ட்டிகோல கார் ஏறுறப்ப தடங்கள் ஏற்பட்டாலோ அல்லது மண் சரிவு ஏற்பட்டாலோ சிமெண்டை போடுவதல்ல, சாணத்தை கரைச்சி பூசி தொளிச்சு விடுறாங்க. அது கெட்டியாக இறுகி கொள்கிறது. அப்போது இந்த சாணத்துக்கு இவ்வளோ இருக்குங்கிறத நம்ம உங்களுக்கு உணர்த்துவதற்காக இப்போ சொன்னேன். இந்த சாண பிள்ளையார் எப்படி தெரியுமா வேலை செய்கிறது? மாடு சாணம் போட்ட பிறகு விநாயகரே அப்படின்னு நினச்சி கொஞ்சோண்டு எடுக்கணும். அது இப்போ இருக்கிறவங்களாம் ஐயருப்படுவாங்க. நேயர்களே, மிகப்பெரிய நோய்கள், தொற்று நோய்களுக்கு கூட நம்ம ஐயருப்பட்டோம்னா குணமாகாது இல்லையா? ஆஸ்பத்திரி வாடையே பிடிக்காது, ஆனால் ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இருக்கிறோமா? அந்த மாதிரி நம்ம வீடும் நாடும் உள்ளமும் எண்ணமும் சுத்தமாகணும்னா நீங்கள் தயவு செய்து இந்த சாண பிள்ளையாரை எடுத்துக்கோங்க. அதை ஒரு வெத்தலையிலையோ அது இலையிலையோ விநாயகராக பாவிச்சு வச்சிங்கன்னா 4 மணி நேரத்தில் அதனுடைய ஸ்மெல், அதாவது அதனுடைய வாசனை குறைஞ்சி விடும். அங்கே விநாயகர் குடிகொண்டார். இப்போது இந்த விநாயகர் குடிகொன்றப்போ என்ன செய்கிறாருன்னா, உங்கள் வீட்டில் கல்யாணம் ஆகாத கன்னிகள் அல்லது கல்யாணம் ஆகாத காளைகள் இருக்கிறாங்க அப்படின்னா டெய்லி சுவாமியை வணங்குறப்போ இந்த விநாயகர் அவருக்கு அருள் புரிகிறாராம். கடுமையான திருமண தடையை நிவர்த்தி பண்ணுவது சாண பிள்ளையார். அந்த காலத்துலலாம் ஹோமயாகம் வளர்க்குறப்போ அந்த ஹோமயாகம் பண்ணுறதுக்கு செங்கல்னால் படி கட்டுவாங்க. அப்போ அது மூலையில் பார்த்திங்கன்னா சாண பிள்ளையாரை வச்சு தான் ஆரம்பிப்பாங்க. ஏன்? அந்த ஹோமயாகம்னா சிறப்பு பெறணும்னு. சரி, விஞ்ஞான ரீதியாக சொல்கிறேன், அந்த ஹோமத்தில் போடக்கூடிய பொருள்லாம் இந்த சாணமாகப்பட்டது கிரகிச்சு கொண்டு நமக்கு நல்ல இதுகளை அனுப்பும், அதாவது வீசும் அப்படிங்கிற ஒரு ஒளிக்கற்றை இருந்துச்சு. அதே போல தான் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சாண பிள்ளையார் அறிவியல் சார்ந்த விஷயமாக எப்படி தெரியுமா வேலை செய்யுது? ஓஹோ, இவன் திருமணத்துக்கு பிடிவாதம் பிடித்து கொண்டு இருக்கிறானோ, இந்த பெண் வேணாம், அந்த பெண் வேணாம், இந்த கலர் வேணும், அந்த கலர் வேணும், பிடிவாதம் பிடித்து கொண்டிருக்கிறானா, அந்த எண்ண அலைகளை
மாற்றி அது எந்த திருமண பெண்ணும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறது இந்த சாண பிள்ளையார். இது நிகழ்காலத்தில் உண்மை. அதற்காக ஒப்பில்லாத அல்லது பிடிக்காததை அமைக்கக்கூடியது அல்ல. விஞ்ஞானமாக இருந்தாலும் ஆன்மீகமாக இருந்தாலும் மனதுக்கு உகந்த ஒரு செயலை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக தான் நம்ம அணிகலன்கள்னு சொல்லக்கூடிய நகை அணிகிறோம், நம்ம ஆடைகள் அணிகிறோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த மனதில் ஏற்படக்கூடிய குழப்பத்தை இந்த சாண பிள்ளையார் நிவர்த்தி பண்ணுகிறார். விஞ்ஞான ரீதியாக அந்த சாணமாகப்பட்டது நம்ம பூஜை ரூமில் இருக்கும்போது அது மேலும் எப்படி தெரியுமா சிறப்பு பெறுகிறது? நீங்கள் விளக்கில் ஊற்றக்கூடிய அந்த எண்ணெய், விளக்கில் யூஸ் பண்ணக்கூடிய திரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உபுதி, சந்தனம், குங்குமம், இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் அது இழுத்து கொண்டு நமக்கு ஒரு நல்ல ஒரு காந்த சக்தியை ஏற்படுத்துகிறது இந்த சாண பிள்ளையார். இன்னொன்று அறிவியல் சார்ந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வீட்டில் சிறிதளவு சாண பிள்ளையார் இருந்துச்சுன்னா அங்கே தொற்று நோய் கிருமிகள் வராது. அந்த தொற்று நோய்கள் வந்துச்சுன்னா அந்த சாணம் கிரகரித்து கொள்ளும். இது எவ்வாறாக சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா எலும்புச்சம்பளம் கட்டி மிளகா கட்டுறோம், காலங்காலமாக தொன்று கட்டுமா, அது ஒரு நம்பிக்கைன்னு சொல்லவே முடியாது. அது அசாத்தியமான உண்மையாகப்பட்டது. லாரிக்கு கூட கட்டிட்டு போகிறாங்க. நம்ம நாட்டு லாரி கூட கூச்சப்படுறாங்க, வட மாநிலத்து லாரியில் அதை முக்கியத்துவம் கொடுத்து செய்கிறாங்க. நம்ம நாட்டில் வீட்டில் செய்கிறோம். இது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த மாதிரி இந்த சாண பிள்ளையாரை உங்கள் வீட்டு ஆற்றுன்னு சொல்லக்கூடிய பூஜை ரூமில் நீங்கள் ஒவ்வொரு மாத பிறப்புக்கும் எடுத்து வைக்கும் பொழுது அந்த சாண பிள்ளையாராகிறது கருமையான திருமண தடைகளை நிவர்த்தி பண்ணும். மனது உங்களுக்கு ஏற்றுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். திருமணமாக இருந்தால் என் கணவன் மனைவிக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையை கொடுக்கும். இது எல்லாம் அந்த விநாயகருடைய செயல். அதே அறிவியல் சார்ந்த விஷயமாக மனதுக்கு ஏற்ற வாழ்க்கையை கொடுக்கறதுக்கும், வீட்டில் தொற்று நோய் கிருமிகள் வராமல் இருக்கிறதுக்கும், தொற்று நோய் கிருமிகள் ஏற்பட்டுச்சுன்னா அந்த கிருமிகளை அழிக்கக்கூடிய பவரும் இந்த சாண பிள்ளையாருக்கு உண்டு அப்படின்னு வலியுறுத்தி, சாண பிள்ளையாரை பிரதிஷ்டை பண்ணுவதால் நாம் ஒன்றும் கெட்டுப்போவதில்லை, மாறாக நாம் நல்லா இருப்போம்னு சொல்லி என் வீட்டிலும் சாண பிள்ளையாரை வச்சு வணங்கி உங்களையும் வணங்க சொல்லி நாடும் நலமும் வீடும் வளம் பெற உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை வாசி திருப்பூணம் கோரக்நாத் அடிமை டி. ஆனந்தாழ்வார். வணக்கம்.